வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அறிவுறுத்தல். இந்த வாரத்திற்குள் நெல்லுக்கு கட்டுப்பாட்டு விலை, வெளியான அறிவிப்பு. மனைவி கொடூரமாக கொலை, தப்பியோடிய கணவன் போலீசில் சரண். யாழ் இளைஞன் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்ப்பு. யாழ்ப்பாணத்தில் வேலை கிடைக்கவில்லை என்ற விரக்தியில் இன்றைய தினம் இளைஞர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது யாழ்ப்பாணம் கைலாச பிள்ளையார் கோவிலடியைச் சேர்ந்த 28 வயதுடைய இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த இளைஞன் பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை நிறைவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 2 வருடங்களாக வேலை கிடைக்காத காரணத்தால் தனது வீட்டில் தவறான முடிவை எடுத்து உயிரை மாய்த்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். மேலும் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நெல்லுக்கான கட்டுப்பாட்டு விலை இந்த வாரத்திற்குள் நிர்ணயிக்கப்படும் என்று விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். அத்தோடு நெல் கொள்வனவுக்காக திரைச்சேரியிடமிருந்து 500 மில்லியன் ரூபாய் பெறப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நெல்லுக்கான உத்தரவாத விலை விரைவில் அறிவிக்கப்படாவிட்டால் விவசாயிகள் போராட்டத்தை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் எச்சரிக்கை விடுத்திருந்தனர். இந்த நிலையில் நெல்லுக்கான உத்தரவாத விலை இந்த வாரம் அறிவிக்கப்படும் என வர்த்தக, வணிகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்திருந்தார். அத்தோடு விவசாயிகளின் நெல்லுக்கு உரிய நிர்ணய விலையை தீர்மானிக்க அரசாங்கம் துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனும் தனது கோரிக்கையை முன்வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தனது மனைவியை கல்லால் மற்றும் கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்த கணவன் இன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை நாவலப்பிட்டி போலீஸ் நிலையத்தில் ஆஜராகியுள்ளதாக நாவலப்பிட்டி போலீசார் தெரிவித்தனர். இந்த கொலை சம்பவம் கண்டி நாவலப்பிட்டி பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. நாவலப்பிட்டி செம்ரோக் பகுதியைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தாயான 46 வயதுடைய கயானி தில்ருக்ஷி குமாரி என்பவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். கணவனுடன் அடிக்கடி ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக குறித்த பெண் தனது மகளின் வீட்டில் தங்கியிருந்த நிலையில் கொழும்பில் உள்ள ஒரு ஆடை தொழிற்சாலையொன்றில் பணிபுரிந்து வந்துள்ளார். இதையடுத்து நேற்று நாவலப்பிட்டிக்கு வந்து அங்கு நடைபெற்ற நிகழ்வொன்றில் பங்கேற்று தனது மகளின் வீட்டில் தங்கியிருந்துள்ளார். இதன்போது குறித்த வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்த கணவன் தனது மனைவியை கல்லால் மற்றும் கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துவிட்டு பின்னர் நாவலப்பிட்டி போலீஸ் நிலையத்தில் ஆஜராகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் தாக்குதலின் போது மகளுக்கும் சிறு காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கொலை செய்யப்பட்ட மனைவியும் சந்தேக நபரான கணவனும் நீண்ட காலமாக பிரிந்து வாழ்வதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. குடும்ப தகராறு காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை நாவலப்பிட்டி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தரமானது ஆரோக்கியமற்ற நிலையில் காணப்படுவதால் அனைத்து மக்களும் முடிந்தவரை முகக்கவசங்களை அணியுமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவுறுத்தலை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் விடுத்துள்ளது. அத்துடன் நாட்டின் பல பகுதிகளில் இன்று முதல் எதிர்வரும் சில நாட்களுக்கு காற்றின் தரமானது ஆரோக்கியமற்ற நிலையில் காணப்படும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன்படி இன்றைய தினம் காற்றின் தர குறியீடு 85 முதல் 128க்கு இடைப்பட்ட அளவில் இருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் வவுனியா, நுவரெலியா, புத்தளம், முல்லைத்தீவு, பொலன்னறுவை மற்றும் அனுராதபுரம் ஆகிய நகரங்களில் காற்றின் தர குறியீடு மிதமான மட்டத்தில் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அனைவரும் முகக்கவசங்களை அணியுமாறும், சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுமாறும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது. பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அறிவுறுத்தல். இந்த வாரத்திற்குள் நெல்லுக்கு கட்டுப்பாட்டு விலை, வெளியான அறிவிப்பு. மனைவி கொடூரமாக கொலை, தப்பியோடிய கணவன் போலீசில் சரண். யாழ் இளைஞன் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்ப்பு. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.
மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.